திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி 100வது பாடல். குலையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கலையை பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விளைய பொரு திரள் வேரியம் பானமும் வெள் நகையும் உலையை பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. குலையை தழுவிய கொன்றையந்தார். காதுல சிவபெருமான் குலை அணிந்திருக்கிறார். அந்த குலைய அவர் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய கொன்றை மாலை தொட்டுட்டு இருக்குதான். குலையை தழுவிய கொன்றை அந்தார். அந்த கொன்றை மாலையானது சிவபெருமான் தோளிலே அணிந்திருக்கக்கூடிய கொன்றை மாலையானது அந்த குலையை தொடும்படியாக இருக்கிறது. கொன்றை அந்தார் கமல் கொங்கை வள்ளி. அந்த கொன்றை மலர், அந்த கொன்றை மாலையினுடைய மனமானது அம்பிகையினுடைய திருமேனியிலே முளைகளிலே அந்த மனம் வீசுகிறதாம். எப்படி அப்படின்னா, காஞ்சிபுரத்துல அம்பிகை மணல் லிங்கம் வைத்து பூஜித்தார்கள். அப்போ கம்பை ஆற்றங்கரையிலே வெள்ளம் வந்தது. சிவபெருமானுக்கு ஏதாவது ஆபத்து விடமோன்னு சொல்லி அந்த மணல் லிங்கத்தை ஆற தழுவி கொண்டார்கள். அப்போ சிவபெருமான் உடனே காட்சி கொடுத்தார். தழுவ குலைந்த பெருமான், தழுவ குலைந்த நாதராக அந்த பெருமான் இருக்கிறார் சிவபெருமான். அவர் அம்பிகையை ஆலிங்கனம் செய்து கொண்டமையினாலே அம்பிகையினுடைய மேனியிலே அந்த கொன்றை மாலையுடைய மனம் வீசுகிறதாம். அதுதான் சொல்றார். குலையை தழுவிய கொன்றை அந்தார் கமல் கொங்கை வள்ளி தலையை பொருத திரு நெடுந்தோளும் மூங்கில் போன்ற திருத்தோள்களை உடையவள் கரும்பு வில்லும் கையிலே கரும்பு வில்லை ஏந்திருக்கக்கூடியவள் இளைய பொருள் திரள் வேரிய பானமும். இளைய பொருள் திரள் வேரிய பானமும்னா கையிலே 5 மலர் அம்புகளை வைத்திருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட மலர் அம்புகளா? ஆண் பெண் 2 பேருக்குமே விருப்பத்தை தரக்கூடிய, ஆசையை தரக்கூடிய, தேன் சொட்டக்கூடிய மனம் கவலும் மலர் அம்புகளாம். ஏன் ஆசையை தரக்கூடிய மலர் அம்புகள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஆசை வந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவம் வரும். அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பக்குவம் வரும். பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானம் வரும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்தி வளர்ந்து முக்தி அடைய முடியும். அதனால விளைய பொருத்திரள் வேரியம் பானமும் வெள் நகையும், நல்ல வெண்மையான முத்து பற்களால அம்பிகை அழகா பூல் சிரிப்பு சிரிக்கிறாங்களாம். வெள் நகையும் உலையை பொரு கண்ணும், உலைனா மான், மான் போன்ற கண்களையும் உடையவளாகும் இருக்கிறாள் அந்த அம்பிகை. அந்த அம்பிகையுடைய திருவடிவம் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை. அப்படி அம்பிகையை அப்படி வர்ணித்து சொல்லிட்டேன். இந்த அம்பிகையினுடைய அந்த வடிவமானது எப்போதும் என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிறது, நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்ட்டு சொல்ற. அம்பியினுடைய மேனியை சொல்றார். அம்பிகையினுடைய மேனியானது கொன்றை மாலை, அந்த கொன்றை மாலையுடைய மனம் வீசக்கூடியதாக, கொன்றை மலர் வீசக்கூடியதாக அவருடைய மேனி இருக்கிறது. அவருடைய தோளானது மூங்கில் போன்ற திருத்தோள்களாக இருக்கிறது. கையிலே கரும்பு வில்லை ஏந்திருக்கிறார். ஆசையை தரக்கூடிய தேன் சொட்டும் மனம் கவலும் 5 மலர் பானங்கள், 5 மலர் அம்புகளை வைத்திருக்கிறாள். அழகான புன்சிரிப்பு, வெண்மையான புன்சிரிப்பாக அந்த சிரிப்பு இருக்கிறது. மான் போன்ற திருவிழிகள், மான் போன்ற கண்களை உடையவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருவடிவமானது எப்போதும் என் நெஞ்சில் உதிக்கின்றது, எப்போதுமே என்னுடைய நெஞ்சத்துல பதித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்ற. ஒரு 100வது பாடலோடு அபிராமி அந்தாதி நிறைவு ஆயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது உதிக்கின்றவே முடிச்சிருக்கிறாரா? மறுபடியும் முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். 100வது பாடலானது உதிக்கின்றவே முடிஞ்சிருக்கும். மறுபடியும் முதல் பாடல் உதிக்கின்ற உச்சி திலகம் அப்படின்னு ஆரம்பிக்கும். முடிவே இல்லாதது அபிராமி அந்தாதி. ஏன்னா அம்பிகை அபிராமி பட்டருக்காக என்ன பண்றார்? அமாவாசை அன்னைக்கு காதிலே இருக்கக்கூடிய இடது தாடங்கத்தை எடுத்து வான வீதியிலே வீச அது பௌர்ணமியாக ஜொலித்தது. இந்த பௌர்ணமி வட்ட வடிவமாக இருக்கும். அம்பாளுடைய முகம் அப்படி வட்ட வடிவமாக பௌர்ணமியை போல இருக்குது. அந்த பௌர்ணமிக்கு முடிவு இருக்கா? இல்ல, அது வட்டம் தானே, சுத்திட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அந்த பௌர்ணமிக்கு
நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும் அல்லவா, முடிவே இல்லாது. அது போல அது மாதிரி இந்த அபிராமி அந்தாதி பாடலை அம்பினிக்காக அபிராமி பட்டர் இயற்றியிருக்கிறார். அம்பிகையினுடைய திருவருளால் இயற்றப்பட்டது. இதுவும் முடிவே இல்லாது. எப்படி அந்த பௌர்ணமிக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறதோ, அது ஒரு வட்ட வடிவமாக முடிவே இல்லாததாக இருக்கிறதோ, அதுபோல இந்த அபிராமி அந்தாதி பாடலும் முடிவே இல்லாதது. 100வது பாடல் உதிக்கின்றவேன் முடிச்சு மறுபடியும் முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிரின் ஆரம்பிக்கும். அப்படி முடிவே இல்லாமல் இருக்கக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.